எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. 11 o'clock மீட்டிங்னு ரீஷெடியூல் வந்திருக்கு. 10 o'clockனு சொன்னாங்க. இப்போ 11 o'clockனு மாற்றிட்டாங்களா? பட் அங்கே மீட்டிங்கா? அப்போது போய் தான் ஆகணும். சரி, இந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில டாக்குமெண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். சொல்லக்கூடாது கவின், சீரியஸா நீங்க செம்ம ஹேண்ட்ஸம் தெரியுமா? உங்களை மட்டும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஹலோ. எஸ் கவின். என்ன வேணும்? நீங்கள் பாட்டுக்கு பெர்மிஷன் கூட கேட்காம உள்ள வந்து நிற்கிறீங்க. அட என்ன கவின், நமக்குள்ள போய் என்ன பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு உள்ள வந்துட்டு உங்க ரூம்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? வாட்? நான்சி, ஐ எம் ஹெச்ஆர் ஆஃப் திஸ் கம்பெனி. என் ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வரணும். சரி, ஓகே, வந்துட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன கவின், மீட்டிங் இருக்குன்னு சொல்றீங்க, பட் ஜாலியா நின்னுட்டு காஃபி குடிச்சிட்டு மொபைல தானே பார்த்துட்டு இருக்கீங்க. என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுறதுனால உங்க மீட்டிங் ஒன்றும் டிலே ஆகாது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை கவின், காலையிலேருந்து உங்களை பார்க்கவே இல்லையா? நீங்கள் நான் எப்போ ரூமுக்கு வந்தாலும் கால்லையே ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. ஸோ உங்களை பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருந்தது, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் உங்ககிட்ட நேத்தே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்கு இன்னைக்கு மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னால் ட்ரெயின் பண்ண முடியாது, உங்களுக்கு ஆஃபீஸ் வர முடியாதுன்னா நீங்கள் வராமல் வீட்லேயே இருக்கலாம்னு சொல்லிட்டேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தீங்க? என்னால் இன்னைக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, முதல்ல என்ன எதுக்காக நீங்கள் பார்க்கணும்? ஜஸ்ட் ஐ எம் அ ட்ரெயினர் ஃபார் யூ, ஓகே? அந்த லிமிட்டோடு இருந்தால் போதும். உங்களோட லிமிட்டை க்ராஸ் பண்ணாதீங்க. வாட்? நான் நான் லிமிட்டோட உங்ககிட்ட பழகணுமா என்ன? எஸ், அஃப்கோர்ஸ். என்கிட்ட யாராக இருந்தாலும் அவங்களோட லிமிட்ஸோடு இருந்துட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்களோட லிமிட்ஸ்க்கு மீறி என்கிட்ட பழகுனா அதுக்கப்புறம் இந்த கவின் எப்பவும் ஒரே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. கவின்க்கு இன்னொரு ஃபேஸும் இருக்கு, அதை காட்டினா யாரும் தாங்க மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஒர்க்கை லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்க. ஸோ அனாவசியமாக உங்ககிட்ட என்னோட டபுள் ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு தான் எப்போவும் ஒரே மாதிரி நடந்துட்டுருக்கேன். பட் இங்கே வேலை செய்கிற யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு இந்த கவினோட இன்னொரு ஃபேஸ் தெரியும். நான் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி எப்பவும் இருக்க மாட்டேன், புரியுதா? இவனை எப்படியாச்சும் நம்ம பக்கம் கொண்டு வந்துடலான்னு நானும் இவன் முன்னாடி வந்து நின்று இவன் கிட்ட பேச ட்ரை பண்ணா எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழறான். என் அழகுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் எத்தனையோ பேர் என் பின்னாடி சுத்தினாங்க, ஆனா எனக்கு உன்னதான் கவின் பிடிச்சிருக்கு. அதனால தான் நீ எத்தனை முறை என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினாலும் திரும்ப திரும்ப உன்கிட்ட வரேன், கண்டிப்பா வருவேன். டேய், உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என்னை சொடக்கு போட்டு கூப்பிடுவேன். என்ன கவின்? ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ கெட் அவுட் ஆஃப் மை ரூம். கவின், இவ எங்க இருக்காளா? ஐயோ, இருக்கிறது தெரியாம நாம பாட்டுக்குள்ள வந்துட்டோமே. இதுக்கு வேற லபோ லிபோன்னு இப்ப கிளாஸ் எடுப்பாளே. ஹாய் வைஷு. ஓ வைஷ்ணவி, யூ டோன்ட் ஹேவ் எனி மேனர்ஸ். ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள நாய் வர மாதிரி நீ பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. உள்ள இங்க நான் கவின் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன? எப்ப பார்த்தாலும் கவின் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வேலைக்கு வரமா, வேலையை பார்த்துட்டு அமைதியா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கவின் கவின்னு ஹையர் ஆஃபீஸரை வளைச்சு போட சொல்லி உங்க வீட்டுல சொல்லி விட்டாங்களா என்ன? ஏய், என்னடி சொன்ன? ஏய், நான் யாருன்னு தெரியுமாடி? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கைய வைப்ப? அடச்சி, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன?
நானும் இவ்வளோ நாளாக போனா போட்டும் நம்ம ஆஃபீஸ்க்கு வேலையை கற்றுக்கிறதுக்கு வந்திருக்காங்களே ஹையர் ஆஃபீஸரோட பொண்ணு அமைதியாக இருக்கலாம்னு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக போனா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் குடும்பத்தை இழுத்து பேசுவ. உனக்கு முதல்ல என்னடி ரைட்ஸ் இருக்கு? என்னை பற்றி பேசுறதுக்கு என் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏய் ஒட்டச்சி கத்தாத. இங்க பாரு, இந்த ஆஃபீஸ்ல நான் வேலை பார்க்குறேன். எனக்கு இந்த ஆஃபீஸ்ல எங்கனாலும் போறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் கவின் கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவர் ரூம்க்கு எப்பனாலும் வரலான்னு எனக்கு பெர்மிஷன் கொடுத்து தான் வச்சிருக்காரு. ஸோ நான் எப்பனாலும் இந்த ரூம்குள்ள வருவேன். அது கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. என்ன நீ என்ன சொன்னாலும் பொறுமையா எதையும் திருப்பி பேசாம அமைதியா போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன நீ அப்படி தப்பு கணக்கு போட்டினா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இங்க பாரு, நான் படிச்ச காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை தப்பா பேசினா திருப்பி பல மடங்கு கொடுக்கறவனா நீ என்கிட்டயே இப்படி பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, இந்த ஆபீஸ்க்கு ட்ரைனிங்காக வந்தியா, வேலையை கத்துக்கிட்டியா, போனையான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என்னை எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்க. இங்க போக கூடாது, அங்க போக கூடாது. அது முதல்ல நீ யாரடி? கவின் ரூம்க்கு நான் வருவேன் போவேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உனக்கு என்ன வந்துச்சு? நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏய் யூ ஷட் அப். இங்க பாரு, நீ கத்துனா கேட்டுட்டு அமைதியா போவேன்னு நினைச்சியா? ஏன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட நீ விளையாடினா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமா? யார்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ வில் ஃபேஸ் எவ்ரிதிங். வாட் இஸ் திஸ் கவின்? பாத்தீங்கல்ல, உங்க முன்னாடியே எவ்வளவு திமிரா என்கிட்ட பேசுறான்னு. பார்த்துட்டு அமைதியா நிக்கிறீங்க. இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க? வைஷு, என்ன? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அது கவின். வைஷு, இங்க வா. என்ன என்ன செல்லம், இவ்ளோ கோவமா இருக்க? என்னது செல்லமா? என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை. இல்ல இல்ல, என் செல்லக்குட்டி ரொம்ப கோவமா தான் இருக்கா. அதனால அவளை அப்படியே விட்டுறது நல்லது இல்ல. அதனால கோவத்தை நான் சரி பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானே கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவேன். அத நான் சொல்லணும். இங்க வா. கவின், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திஸ் இஸ் ஆஃபீஸ். சோ வாட்? இது என்னோட ஆஃபீஸ், என்னோட கேபின். ஸோ இங்கே நான் என்ன வேணாலும் பண்ணலாம். யாரும் என்ன கொஷின் கேட்க மாட்டாங்க. உங்களை எப்போவோ வெளியே போக சொல்லியாச்சு. நீங்க தான் இங்கே இருக்கீங்க. ஸோ என்ன பண்றீங்க? அதுவா, என் வைஷு ரொம்ப கோவமா இருக்கால, அதான் அந்த கோவத்தை கொஞ்சம் குறைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சாரி கவின். எதுக்கு சாரி? இல்ல, அவ அம்மாவை பத்தி உங்களை பத்தி அதெல்லாம் தப்பா பேசினோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு கவின். அதான் கோவத்துல அரைஞ்சிட்டேன். எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுமா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ப்ராப்ளம் ஆனாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். அவள் பேசினது மட்டும் கரெக்டாக என்ன? எவ்வளோ தப்பு தப்பாக பேசினா. எனக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஆனால் நீ அரைவன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல வைஷு. என் வைஷுக்குள்ள இவ்வளோ சேஞ்சஸா ஒரே நாளில்? அப்படி என்ன ஆச்சு? இல்லை கவின், நான் முன்னாடிலாம் இப்படி தான் இருப்பேன். இங்கே ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அக்கா சொல்லி அனுப்புனா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நீ தனியாகவே ஃபேஸ் பண்ணணும், அதனால் உன்னை நீயே பார்த்துக்கணும்லாம் சொல்லி அனுப்புனாலா. அதனால தான் நான் எதுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி போனேன். ஆனால் இப்படி பேசுகிறப்ப என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல கவின். அதான் கோவத்தில். ஆனா உண்மை சொல்லட்டா வைஷு, முதல்ல அவ பேசுறப்ப என்னடா அமைதியா போயிடுவியோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லம்மா, உனக்கும் கோவம்லாம் வருது. சரி கவின், அவ தான் கிளம்பிட்டால, விடுங்க, கையிடுங்க. ஏய் என்னடி, அவ இருந்தனால தான் உன்னை பிடிச்சி வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ அவளை அந்த மாதிரி பேசின உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதான், அவ இருந்தா எனக்கு என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன. எனக்கு ஏன் வைஷுவை கொஞ்சணும்னு தோணுச்சு. ஸோ ஐ லவ் யூ வைஷு. சில்லென்ற தீப்பொறி ஒன்று சில சில சிலுவென குழு குழு குழுவென சர சர சரவென பரவுது நெஞ்சில் பார்த்தாயா, இதோ உன் காதல் நின்று விறு விறு விறுவென கல கல கலவென அடிமன வெளிகளில் ஒரு நொடி நகரது கேட்டாயா. மறந்துட்டீங்களா? கிளம்புங்க. அட ஆமா வைஷு, மறந்தே போயிட்டேன். ஓகே ஓகே பாய், நான் போயிட்டு வரேன். ஓகே கவின். அக்கா, என்னம்மா பகல்லையே தானா சிரிச்சிட்டு நிக்கிற? என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அக்கா, அது சொல்லுமா. என்ன? அது ஒன்றும் இல்லைக்கா. காலையில் அவர் ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் மீட்டிங் இருக்குன்னு காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாருக்கா. அதனால் மத்தியானம் லஞ்ச்லாம் நம்ம கொடுத்து விடல. அதான். அதனால சொல்லி முடி. நீ என்ன சொல்ல வரியோ அது உன் வாயாலே சொல்லி முடிமா. அதான்க்கா, மத்தியானம் அவருக்கு சாப்பாடு கொடுத்து விடல, அப்புறம் எப்படி அவர் சாப்பிடுவாரு சொல்லுங்க? பசியோடையே சாயந்தரம் வரையும் இருந்தா நல்லது இல்லைல்லக்கா. அவருக்கு தான் பசிக்குமே. அதான் மத்தியானம் சாப்பாடு. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத நித்யா. ஒரு சில நாள் இந்த மாதிரி சீக்கிரம் போகிற அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு வெளியே சாப்பிட்டுப்பான். அப்படி இல்லைன்னா நாம் டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சாப்பாடெலாம் பேக் பண்ணி வச்சிருக்கே. டிரைவர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வர சொல்லிடலாம். சரியா? என்னது? அது இல்லைக்கா, ஃபுல் டே ஒர்க் இருந்தால் சாப்பிடாமே இருப்பார்ல, அதான் நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டுமா? அப்படி வாடி வலிக்கு. என்னக்கா, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்க்கா. அவர் சாப்பிட்டு முடிச்சோடனே நானே கொண்டு வந்துடுறேன். சரியா? போயிட்டு வரட்டுமா? இல்லைம்மா, நீயே பாவம் சின்ன பொண்ணு, உனக்கு எதுக்கு அவ்வளோ சிரமம் சொல்லு? போயிட்டு வரணும்னா உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான். நீ கவலைப்படாத, டிரைவர் கொண்டு போவாங்க. இதில் எனக்கு என்னக்கா கஷ்டம் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் தானேக்கா இருக்கேன். அதான் போய் ஸ்கூலில் அவரை பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தால் கொஞ்சம் டைம் போகும்லக்கா. அதான் போயிட்டு வரட்டா? நித்யா நித்யா, சரிம்மா, உனக்கு உன் புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும், அவ்வளோதானே? இதுக்கு என்கிட்ட என் பெர்மிஷன் கேட்டுட்ருக்கேன். அவன் உன்னோட புருஷன், நீ உன் புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போகிற. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் கொடுத்துட்டு அவனை சாப்பிட வச்சுட்டே வா. சரியா? சரிங்கக்கா. அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்களோக்கா? நித்யா, நீ எதுவும் கவலைப்படாத. நம்ம வீட்டில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? டிரைவர் அண்ணா வெளியே தான் வெயிட் பண்ணுறாரு. அவரே உன்னை கூட்டிகிட்டு போவார். சரிங்கக்கா, போயிட்டு வரேன். அப்புறம் நீ சாப்பிட்டியா இல்லையா? நீ சாப்பிட்டுட்டு தானே எடுத்துகிட்டு போகிற? இல்லைக்கா, நான் சாப்பிடல. அது அவருக்கு சாப்பாடு கொடுக்க தானே ஸ்கூலுக்கு போகிறேன். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அருண் அண்ணாக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் அவருக்கு பேக் பண்ணதுலேயே எனக்கும் சாப்பாடு சேர்த்தி தான்க்கா வச்சுருக்கேன். நான் ஸ்கூலில் அவருக்கு கூட சேர்ந்தே சாப்பிட்டுக்கிறேன். பாரு. சரி நடத்துமா, நடத்து. என்னக்கா கிண்டல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா. நீ எவ்வளோ சந்தோஷமா உன் புருஷன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும்னு எடுத்துகிட்டு போகிற. இல்லை, நான் கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? போய் சந்தோஷமா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. சரியா? சார், நீங்கள் சொன்ன ரெஸ்யூம்ஸ் எல்லாமே ரீசெக் பண்ணிட்டேன் சார். நாம் சொன்ன குவாலிஃபிகேஷனில் தான் எல்லா ரெஸ்யூமே வந்திருக்கு. நாம் இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம் சார். ஓகே அனிதா. அப்புறம் அந்த ரெஸ்யூம்ஸ்லேருந்து சில குவாலிஃபிகேஷன்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க சொன்னேன். அப்படி ஃபில்டர் பண்ணதில் மொத்தம் எத்தனை ரெஸ்யூம்ஸ் ஃபைனலைஸ் ஆயிருக்கு? ஆமாம் சார், ஃபில்டர் பண்ணதில் ஓவர் குவாலிஃபிகேஷன் 3 பேர் இருக்காங்க சார். அப்புறம் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிஃபிகேஷன்ஸில் 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரி, அவங்களும் தனியாக வைக்கல சார். நம்ம இன்டர்வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேனா நம்ம எடுத்துக்கலாம் தானே சார்? இதில் என்ன இருக்குது? அவங்களுக்கு நம்ம குவாலிஃபிகேஷன், நம்மளோட சேலரி பேக்கேஜ் ஓகேனா அவங்க அக்செப்ட் பண்ண போகிறாங்க. ஆமா அனிதா, கரெக்டு. நானுமே அப்படி தான் நினச்சேன். பிகாஸ் ஓவர் குவாலிஃபிகேஷனை நிறைய கம்பெனியில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போது அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருந்தால் என்ன, நம்ம இன்டர்வியூ வைக்கலாம். அவங்களுக்கு சேலரி பேக்கேஜ் அண்ட் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓகேனா அவங்க ஓகே சொல்ல போகிறாங்க. அதர்வைஸ் வில் ரிஜெக்ட் இட். வாட்ஸ் தேர் இன் தட்? யா, கரெக்ட் சார். ஓகே தென் வில் ஃபைனலைஸ் இட். ஸோ 14 மெம்பர்ஸ் இன்டர்வியூக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மெயில் அனுப்பிடுங்க. ஓகே? யா, ஷூர் சார். ஓகே அனிதா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே சார். மூ, கிளம்பலாமா? கிளம்பலாம் சூர்யா. என்ன மூ, கிளம்பலான்னு சொல்ற, ஆனா எங்கேயுமே பிடிக்காம உட்காந்துருக்க. ஒன் சைடு வேற உட்காந்துருக்க, நல்லா பிடிச்சிக்கோ. உங்கள் வண்டியில் பிடிக்கிறதுக்கு இடமே இல்லை, அப்புறம் எங்கே பிடிக்கிறதா? அதான் நான் இருக்கேன்ல. சூர்யா, இல்லாமோ வண்டியில தான் பிடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு இப்போதானே நீ சொன்ன. நீ வேற ஆஃப் சாரி கட்டியிருக்க, ஒன் சைடு வேற உட்காந்துருக்க. அப்புறம் பிடிக்காமே வந்தீங்கன்னா நான் ஒருவேளை ஸ்பீடாக போகிறேன்னு வை, ஏதாச்சும் ஸ்பீட் பிரேக்கர் வரலாம். ஒருவேளை கீழே விழுந்துட்டீங்கன்னா அதனால தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ என்ன பிடிச்சிக்கலாம்.
சூர்யா இப்போ ஓகேவா? ம், கிளம்பலாமா? கிளம்பலாங்க. சரி கையல், இப்போ எங்க போறோம்? உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டுமா? என்னது காலேஜா? அப்புறம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இன்னைக்கு காலேஜ்க்கு லீவ் போட்டு தான் வந்தேன். ம், சரிதான். வர வர காலேஜ்க்கு நிறைய மட்டம் போடுற. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூர்யா. எப்பவுமா லீவ் போடுறேன், எப்போவாச்சும் தானே, அதனால ஒன்றும் இல்லை. சரிதான். சரி, இப்போ எங்க போலாம்? உன்னை வீட்ல விட்டுட்டுமா? ஆ, அதுக்குள்ளயா? ஹோய், என்ன ஆச்சு? இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் தானே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ வீட்ல விட்டுறதான்னு கேட்டா அதுக்குள்ளயான்னு கேட்டுட்டு இருக்க. அப்புறம் வேற எங்க போலாம்? அது சூர்யா, உங்களுக்கு வேலை இருக்கா என்ன? வேலை இருக்கு கையல். இருந்தாலும் பரவாயில்ல. நீ சொல்லு. அது ஒன்றும் இல்லை சூர்யா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? உங்கள் கூட அப்படியே பைக்கில் ரொம்ப தூரம் ஒரு ரைட் மாதிரி போகணுன்னு ரொம்ப ஆசை. இன்னைக்கு உங்கள் பர்த்டே, அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வரலாமா? நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. என்னங்க பதிலே காணோம்? சொல்லுங்க, போயிட்டு வரலாமா? போலாம். ஆனா இன்னைக்கே போகணுமா என்ன? இன்னொரு நாள் போலாமா? ம் ம், சரிங்க. அப்போது என்னை வீட்டில் விட்டுருங்க. என்ன கையல், ஃபீல் பண்றியா? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா. நீங்கள் தான் வேலை இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாள் போகலாம். வேலை இருக்குதான். ஆனா என்னோட கையல் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கா. அதை கூட செய்யாம இருந்தா எப்படி? ஸோ இப்போ ஒரு ரைட் போயிட்டு போகலாம். அப்புறம் இன்னொரு நாள் எங்கேயாச்சும் பிளான் பண்ணி போயிட்டு வரலாம். ஓகே? சூர்யா, நிஜமாவா? ம், அப்போ ஓகே. எவ்வளோ சந்தோஷம். ம், நான் எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா உங்கள் கூட அப்படியே ஒரு லாங் டிரைவ் பைக்கில் போகணுன்னு. ஆனால் ஆஃப் சாரி இல்லாமல் சுடிதாரில் இருந்தேன்னா இன்னும் உங்களை நல்லா ஹக் பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ மட்டும் என்னவா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருமா உடல் சாகும் முன்னால். சூர்யா, இப்போ நான் கொடுத்த gift எல்லாம் என்ன பண்ணுவீங்க? புரியல, என்ன பண்ணுவீங்கன்னா? இல்லை, நான் ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தேன், அப்புறம் வாட்ச் கொடுத்தேன். எனக்கு நீங்கள் வாட்ச் கூட கட்டிப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபோட்டோ ஃப்ரேம் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் ஆன்ட்டிக்கெல்லாம் தெரியக்கூடாதுல்ல, அதான் கேட்டேன். ஏன் கையல், இதுக்கப்புறம் தெரியறதில்ல என்ன? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரதானே போகுது. அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் கயல், இப்போதைக்கு நான் ரூம்லலாம் மாட்ட மாட்டேன். நம்ம மேரேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சது, உடனே வந்து பொண்ணு கேட்டு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வைக்கணும்னு நிற்பாங்க. ஆனால் எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. முதல்ல நீ படிப்பை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். அப்படியா? ஆமா, நீ படிப்பெல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறமா தான் மேரேஜை பற்றி நான் வீட்டில் பேச போகிறேன். அப்போ உங்களுக்கு ஆசைலாம் இல்லையா சூர்யா? எங்கேயாச்சும் இந்த மாதிரி வெளியே போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதெல்லாம்? யார் சொன்னாங்க? ஆசைலாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை விட முக்கியம் உன்னோட படிப்பு தான். நீ படிப்பை முடி, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம். சரியா? இப்போவே கல்யாணம் பண்ணி என்ன கையல் பண்ண போகிறோம்? நீ படித்து முடி, அப்புறம் பார்த்துக்கலாம். கல்யாணம் ஓகே சூர்யா, லேட்டாக பண்ணிக்கலாம். மற்றபடி அப்பப்போ இந்த மாதிரி வெளியே வச்சு கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை? பார்க்கலாம் கையல். என்ன? ஆமா கையல், இப்போ படிக்கிற வயசு. படிப்பை தவிர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணினா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். நீ படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய டைம் வெளியே போகலாம். உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே செய்யலாம். ஆனால் படிப்பு முடிக்கிற வரையும் இதெல்லாம் எதுவும் இல்லை. சரியா? என்ன சூர்யா? ஏய் கயல், என்ன விளையாடிட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொன்னதுதான். நீ நல்லா படிச்சு முடிக்கணும். இப்ப பாரு, அனிதா கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால இப்போ அனிதாவும் எல்லாத்தையும் கத்துக்கிறா. அதே மாதிரிதான் நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கூட ஆஃபீஸ்க்கு வரணும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் வீட்லயே இருக்கலாம்லாம் நினைக்காத. என் கூட தினமும் கிளம்பி ஆஃபீஸ் வரணும். புரியுதா?
மேபி ஃபியூச்சர்ல இன்னும் 2-3 பிரான்ச் கூட நம்ம ஓப்பன் பண்ற சான்சஸ் இருக்கும். அந்த டைம்ல நீங்களாம் இருந்தீங்கன்னா தானே எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மேனேஜ் பண்றதுக்கும் ஆள் வேணும்லம்மா. ம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சூர்யா, எல்லாமே எனக்கு புரியுது. எப்போவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன். ஆனால் சின்ன சின்ன ஆசைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் லவ் பண்ணுறப்ப தான் சூர்யா அனுபவிக்க முடியும். அதான். எனக்கு புரியுது கயல். அப்பப்போ லவ் பண்றப்ப இருக்க குட்டி குட்டி சந்தோஷம்லாம் கிடைக்காம இருக்காது. அதெல்லாம் ஒரு பக்கம் சைட் பை சைடு இருக்கும். இருந்தாலும் உன்னோட படிப்புல நீ ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணணும். புரியுதா? சரி சரி சரி. எங்கே உனை கூட்டிச் செல்ல சொல்வாய் அந்த காதில் மெல்ல என் பெண்மையும் இழைப்பாரதே உன் மார்பிலே இழும் போதுமே ஏனென்று இடைவெளி குறைகிறது மெதுவாக இதயங்கள் நினைகிறதே உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றது